மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான பிரச்சனையை மத்தியஸ்தர் மூலம் தீர்க்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு மத்தியஸ்தர் குழுவையும் நியமித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட 15 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமர்நாத் குகை கோயிலில் தோன்றியுள்ள பனி லிங்கத்தை தரிசனம் செய்யும் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை 1ஆம் தேதி தொடங்குகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மீண்டும் இடஒதுக்கீட்டு நடைமுறையை கொண்டுவர வகை செய்யும் அவசர சட்டத்துக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது. பாகிஸ்தான் விமானப்படையின் எத்தகைய அச்சுறுத்தலையும் சந்திக்க முழு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று இந்திய விமானப்படை கூறியுள்ளது. ஹைதராபாத் அலுவலகத்தில் நேற்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்த நடிகை ஜெயசுதா அவரது கட்சியில் சேர்ந்தார். சபரிமலை கோவிலுக்கு தேக்கல் செய்து தங்கத்தகடு பதிக்கப்பட்ட கதவு ஒன்றை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். மின்னணு முறையிலான ஆதார் சேவையை பயன்படுத்துவதற்கு ரூபாய் 20 பரிமாற்ற கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் பிளாஸ்டிக் கார்டு வடிவத்தில் வாகன ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புத்தகம் வழங்க மத்திய தரை வழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. 100 மோடிகள் வந்தாலும் கலபுரகி தொகுதியில் என்னை அசைக்க முடியாது என்று பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிரதமர் மோடி அமர்ந்தால் மீண்டும் பிரதமராவார் என்ற நம்பிக்கையில் அதிர்ஷ்ட நாற்காலியுடன் பாரதிய ஜனதா தலைவர்கள் காத்திருக்கின்றனர். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உயர்நிலை குழுவான அகில பாரதிய பிரதிநிதி சபை கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இன்று தொடங்கியது. அதிமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை கண்டு மு.க. ஸ்டாலின் தூக்கமில்லாமல் தவிக்கின்றார் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். 20 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் 21 சட்டசபை தொகுதிகளுக்கும் திமுக வேட்பாளர்கள் 11ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் எம்பியாக உள்ள தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் மதிமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. மக்களை பற்றி சிந்திக்காமல் உருவானதுதான் அதிமுக பாமக கூட்டணி என்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கூறினார். கணித மேதை ராமானுஜத்தை கௌரவிக்க அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு இந்திய வம்சாவளி தம்பதி $1 மில்லியன் மதிப்பில் சுமார் 7 கோடி நன்கொடையாக வழங்கியுள்ளார். என் பதவி காலத்தில் உளவு நிறுவனங்கள் உத்தரவின் பேரில் இந்தியாவில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் என பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷாரப் கூறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறினர். இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான MS தோனி ராஞ்சியில் உள்ள தனது ரெஸ்டாரண்டில் சக வீரர்களுக்கு விருந்தளித்தார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3070 ரூபாய்க்கும், 1 சவரன் 24,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலைமலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க.